கடவுள் இருக்கான் குமாரு, பலி கொடுக்காத ஆடு, இறுதியில் திருப்பாச்சி படபாணியில் ட்விஸ்ட். கருப்பா என்ன ஆச்சரியம்! கருப்பன் நிகழ்த்திய ஆச்சரியம் தற்போது பலராலும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. தமிழகத்தில் தங்கள் குல தெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்தவோ அல்லது காது குத்து நிகழ்ச்சியின் போதோ ஆடு கோழிகளை பலியிட்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கம். அந்த வகையில் மானாமதுரையை அடுத்த பார்த்திபனூரில் அமைந்திருக்கும் கருப்பர் ஆலயத்தில் குலசாமி கோயிலில் காது குத்து நிகழ்ச்சி நடத்த குடும்பத்துடன் சென்றனர். அப்போது வேண்டுதலை நிறைவேற்ற இரட்டை கிடா வெட்ட நினைத்த போது முதலில் ஒரு கிடா மட்டுமே தலையை சிலுப்பி முதுகையும் சிலுப்பி பலி கொடுத்தது. ஒரு கிடாவை கருப்பனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்றால் தலை மற்றும் உடம்பு இரண்டையும் ஆட்டி கிடா சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தால் மட்டுமே பலி கொடுப்பார்கள். ஆனால் ஒரு கிடாய் சம்மதம் கொடுத்த நிலையில் மற்றும் ஒரு கிடாய் திருப்பாச்சி படத்தில் விஜய் தலையை ஆட்டினால் தாண்டா வெட்டுவீங்க, இப்ப பாருங்க என இருப்பார். அதே போல் இந்த கிடாயும் உடலை சிலிர்க்காமல் சம்மதம் கொடுக்காமல் முரண்டு பிடித்தது. இறுதியில் குடும்பத்துடன் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் பொறுத்து அருளுங்கள் கருப்பா என குடும்பத்தினர் மனமுருகி வேண்டுதல் வைக்க அடுத்த நிமிடமே கருப்பன் உத்தரவு கொடுக்க உடம்பை சிலிர்த்து சம்மதம் கொடுத்தது கிடா. உடனே கூடியிருந்த குடும்பத்தினர் மகிழ்ச்சியில் கருப்பா என மனம் உருகி வேண்டினர். வேண்டுவோருக்கு மனம் நிறைய சம்மதம் தெரிவிப்பான் கருப்பன் என்பது இதன் மூலம் உறுதியானது. குடும்பத்தினர் சந்தோஷமாக தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டு பிள்ளைகளுக்கு காது குத்து நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்றனர். கால தண்ணி ஊத்துற தலை மட்டும் தான் ஆட்டுது, உடம்பு ஆட்டல இல்ல. தண்ணி இருக்கு, அவனை ஒன்னே பார்த்து அடுப்பா 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 அடி தண்ணி ஊத்த ஊத்த அதுக்கு ஜோமா இருக்கு. போடுப்பா தண்ணி உடம்பு நல்லா குடிச்சு நிக்குது. போய் போடுங்க. कैसे
கட்டி கொடுக்குறேன்.